வணக்கம். தங் லைஃப் திரைப்படத்தின் விமர்சனத்தை நாராயணத்தில் கேட்டவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்தியவர்களுக்கும் நன்றிகள். ஆனால் மிகப்பெரிய ஏமாற்றமாக தங் லைஃப் படத்தின் பாடல்கள் மணிரத்னத்தால் பெருவாரியாக புறக்கணிக்கப்பட்டதை என்னை போல இசை விரும்பிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கான காரணத்தை அலசுவதுதான் இந்த வீடியோவின் நோக்கம். ஜிங்குச்சா ஜிங்குச்சா AR ரஹ்மான் இசையில் கமல் எழுதிய பாடல் மட்டுமே படத்தில் முழுமையாக வருகிறது, நன்றாகவே உள்ளது. மற்ற சில பாடல்கள் குறைவாக ஒலிக்கிறது, பல இல்லவே இல்லை. முக்கியமாய் பாடகி தி பாடிய முத்தமிழை பாடல் அதிகம் எதிர்பார்க்கப்பட்டது, காணவில்லை. உண்மையில் ARR உருவாக்கிய அல்லது ARR சமீபத்தில் உருவாக்கிய தரமான பாடல்கள் இந்த படத்தில் இருந்தும் அதிகமாய் ஹிட்டாகி இருந்தும் ஏன் படத்தில் நிராகரிக்கப்பட்டது என்பது புரியவில்லை. நிறைய இளைஞர்களுக்கு இந்த செயல் ஏமாற்றம் அளித்து விட்டது. மணிரத்னம் பதில் சொல்வாரா? முடிந்ததுதான். 2 வாய்ப்புகள் உள்ளன. இன்னும் சில நாட்கள் கழித்து சில பாடல்களை, முத்தமிழை, விண்வெளி நாயகா போன்ற பாடல்களையாவது இந்த படத்துடன் மீண்டும் முழுமையாய் இணைத்து வெளியிட்டால் படம் இன்னும் சிறப்பாக ஓட உதவலாம். பார்த்தவர்கள் மீண்டும் பார்க்க வரலாம், பாடல்களுக்காகவே வரலாம். 2வது வாய்ப்பு, இந்த பாடல்கள் அனைத்தும் மணிரத்னத்தின் ஒளி ஓவியத்தில் எடுத்து இருப்பார். மணிரத்னம் இந்த பாடலுக்கான ஷூட்டிங்கை எடுத்திருந்தால் அதை யூடியூபில் வெளியிடலாம். முழுமையாக எல்லா பாடல்களையும் மணிரத்னத்தினுடைய பாணியில் ரஹ்மானுடைய இசையில் எடுத்த ஷூட்டிங்கை வெளியிடலாம். செய்வாரா மணி? கமல் காதில் இது விழுமா? AR ரஹ்மானுக்கு அல்லது எங்களை போன்றவர்களுக்கு இது ஒரு ஆறுதலாகவாது இருக்கும். நாராயணத்தின் எதிர்பார்ப்பும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பும் பெருவாரியான மக்களின் எதிர்பார்ப்பும் இதுதான். நடக்குமா? பார்க்கலாம். வணக்கம். நாராயணத்தின் வணக்கம். முக்கியமாக AR ரஹ்மான் அவளுக்கு இவ்வளவு சிறப்பான ஆல்பத்தை தந்ததற்கு வாழ்த்துக்கள், நன்றி, மரியாதை.